ஹாய்ங்க. வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வாழைத்தண்டில் உள்ள அந்த மேல் தோலையெல்லாம் எடுத்துடலாங்க. இப்போ வாழைத்தண்டை நல்லா ரவுண்டாக நறுக்குனா இந்த மாதிரி தான் நார் வருங்க. இந்த நாரை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்கள் எவ்வளோ நார் வருது பாருங்கள். இதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கணுங்க. இல்லைன்னா சாப்பிடையில அந்த நார் வாயில் பட்டுக்கிட்டே இருக்குங்க. இந்த நாரெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு காய் நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கிங்க. தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாங்க. எவ்வளோ நார் வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பில் சட்டி வச்சுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சது கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் மிளகா போட்டுக்கலாங்க. இதுக்கு மசாலா எதுவும் தேவையில்லைங்க. மிளகா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வாழைத்தண்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேங்க. தண்ணிக்குள்ளே போட்டு அலசி வச்சுருக்கேன். அதை எடுத்து வெங்காயத்து கூட சேர்த்திக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. வாழைத்தண்டுக்கு லைட்டாக உப்பு போட்டால் போதுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வாழைத்தண்டு வேகிற அளவுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, வேக வைக்கணுங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தேங்காய் பூ கொஞ்சம் தூவி விட்டுக்கலாங்க. போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, வாழைத்தண்டு பொரியல் ரெடிங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு நல்லதுங்க. கல்லடைப்பு கரையும்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்டா இது உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு பாருங்கள். இது சாப்பாட்டு கூடயும் சாப்பிட்டுக்கலாம், தனியாகவும் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, வாழைத்தண்டு பொரியல் ரெடிங்க. இப்படி தனியாகவும் சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டாவும் உடம்புக்கு நல்லதுங்க.